இந்த வேதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் சிந்தித்து நான் பயந்து நடுங்கிற வேளையில் கர்த்தர் சொன்னார், துர்க்கதரிசியாக யோபேல் மூலமாக சொன்னார், தேசமே தேசமே மகிழ்ந்து கர்த்தர் என்ன செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டேன். இது மனுஷ வார்த்தை அல்ல. யார் வார்த்தை? மனுஷ வார்த்தைன்னா அது மறைஞ்சிரும், அது மாறும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார். யோபேல் 1:1 சொல்றார், பெத்துவேலின் குமாரனாகிய கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றாருன்னு நாம சொன்னால் சிலர் அது உண்மையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இருக்கும், சிலர் கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இருக்காது. சில என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் சொல்றாருன்னு இவங்களே மனசில் இருக்கிறத இவங்க மனசில் இருக்கிறத சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தர் சொன்னதுன்னா அது நிறைவேறும். ஆமென் சொல்லுமா? அன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள சூழ்நிலையில் பெரிய காரியங்களாம் பெரியன்னா கஷ்டமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அந்த தேசம் போயிட்டுருக்குது. இன்றைக்கி நம்ம நிலைமை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத சூழ்நிலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருக்கமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற பயங்கரமான ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா, உலகத்தில் கடைசி நாட்களில் என்ன நடக்குன்னு சொல்லி அன்றைக்கி கேட்டாங்க இயேசுநாதர்கிட்ட. சீசர்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவரிடத்து வந்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம்? உம்முடைய வருகை உலகத்தின் முடிவு. நாம் இருக்கிற காலம் எதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கோம்? கடைசி காலத்தில் இருக்கோம். எல்லாம் சொல்லுங்கள், கடைசி காலம். ஆமென். கடைசி காலம்னா இனி சீக்கிரம் இயேசுனா வரப்போகிறார். ரெடி ஆகிட்டிங்களா? ஒரு முடிவு காலம் இருக்குது. அதான் சொல்லுங்கள், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆண்டவரை நம்பி சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கீங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு வர்றீங்க, ஆராதனைக்கு வர்றீங்க, இந்த ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஓடி ஓடி கொடுக்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசமாக கொடுக்குறீங்க, உயிரையே கொடுக்குறீங்க. உயிரே நம்ம ஆண்டவருக்கு எத்தனை பேர் இன்றைக்கி இந்த பைபிள் நம்ம கையில் கிடைக்கணும், எத்தனை உயிரை கொடுத்தாங்க. இந்த பைபிள் சும்மா நம்ம கையில் இன்றைக்கி வரல. எத்தனையோ பேர் ரத்தத்தை சிந்தினனால இந்த பைபிள் நம்ம கையில் கிடச்சிருக்கு. சும்மா கிடைக்கல, கிரையும் கொடுத்துக்கிறாங்க. ஆகவே உலகத்தினுடைய முடிவுக்கு உங்களுடைய வருகை உலகத்தின் முடிவு. இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஆண்டவருடைய வருகை, அவருடைய வருகை. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், ரட்சகராக வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில். இனி வரப்போகிறது ரட்சகராக இல்லை, நீதி உள்ள நியாயாதிபதி வரப்போகிறார். அவன் செய்கிறதுக்கு அது நன்மையான சரி தீமையான சரி நம்ம எல்லாருக்கும் கணக்கு கொடுக்கணும். அவருக்கு நியாய தீர்ப்பு. அவர் ஜட்ஜா நீதிபதியாக வரப்போகிறார். அந்த 96ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் சொல்லுது. சங்கீதம் 96 கடைசியில் என்ன சொல்லுது? அவர் வருகிறார், பூமியை என்ன செய்ய போகிறாரா? எதுக்கு வர்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க உலகத்தை வந்தார். இதனால் அவர் வருகிறார். பூமியை நியாய்ந்திருக்க, பூமியில் இருக்கிற மக்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, யூரோப்பில்னாலும் சரி, ஆஸ்திரேலியாவில்னாலும், இந்தியாவில்னாலும் சரி, திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, அல்லது பாளையங்கோட்டினாலும் சரி, சமாதானப்பட்டு சரி, மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, அவர் கண்ணுக்கு எங்கேயும் என்ன செய்ய முடியாது. எல்லாரையும் கணக்கு வச்சுருக்காருங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, முந்தைய எல்லாருக்கும் கையில் ரேஷன் கார்டு இருந்துச்சு, இப்போ ஆதார் கார்டு இருந்துச்சு. இப்போ ஒன்று வரப்போகுது. அந்த ஆதார் கார்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன வரப்போகுது? ஒரு நம்பரு. அது இருக்கணுமா எல்லாருக்கும்? இதெல்லாம் ஆண்டுடைய வரிக்குரிய அடையாளங்கள் நடக்குது. ஒரு சிப் ஒன்று வருது. இப்போ அட்டை தொலைஞ்சு போச்சு, கார்டு திருடிட்டாங்க அப்படின்னா கூட உங்கள் சிப் ஒன்று பதிக்க போகிறாங்களாம். அது நெத்தியில் அல்லது வலது கையில் ஒன்று இருக்குமா? இந்த இதில் ஒரு அரிசி மாதிரி தான் இருக்குமா, அதை இங்கே வச்சுருப்பாங்களா? அப்போ எங்கே போனாலும் நம்ம கார்டை காட்ட வேண்டாம், கையை காட்டினா போதும். இன்னும் அதை விட அட்வான்ஸாக வருது, நெத்தியில் வைக்க போகிறாங்க. சும்மா அப்படி நின்னா போதும். அவங்க அப்பா பேர், அம்மா பேர், ஊர், வரவு செலவு கணக்கு, எவ்வளோ பேங்கு, என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது திட்டம் தெளிவாக வந்து நிற்கும். வீட்டில் ஃபோன் காணும், பஸ்ஸில் காணுங்கிறது இல்லை. எங்கே ஃபோன் காணா போச்சு? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்குது. நாங்கள் நல்ல கேமரா சுற்றி வச்சுருக்கோம்.
அங்கே கேட்குறோம், இந்த செல்ஃபோன் யாராவது எடுத்தீங்களா, அந்த பிள்ளை செல்ஃபோனை காணோம் அப்படின்னு. உடனே நாடுக்கலாம். ஓகே சரி, யாராவது கேட்டால் அவங்க உள்ளே சொல்ல மாட்டேன்டான். உடனே கேமராவை ஆன் பண்ணிட்டோம். கேமரா ஆன் பண்ண உடனே ஒரு பிள்ளை போகுது, அந்த பையில் இருக்கிற அந்த செல்ஃபை எடுத்து போட வேண்டிய எடுத்து போட்டுருச்சு. அப்படி இருக்கடாயிட்டு. ஓட முடியுமா? தப்ப முடியுமா? மனுஷன் உண்டு பண்ண கேமராவுக்கே நீங்கள் தப்பலைன்னா கர்த்தர் உண்டு பண்ண கண்களுக்கு முன்னால் தப்ப முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேசின வார்த்தைகள்லாம் அப்படியே அங்கே நிற்குதான். அல்லேலூயா சொல்லுமா. நியாயத்தீர்ப்பில் வரும்போது ஏசுனா வரும்போது உங்களையும் கூடுவார், என்னையும் கூடுவார். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கூப்பிட்டு சொல்லுவார். ஏம்மா நீங்கள் பேசுனீங்களாம்மா? அங்கே இல்லை, அப்படி சொல்லலைன்னு சொல்ல முடியாது. முதலாவது வரக்கூடிய காரியம்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. ஏன் அப்படின்னா கவனமாக இருக்க. அநேகர் வந்து என் பேரை சொல்லிவிட்டு நான் தான் ஏசு கிறிஸ்துன்ட்டு வருவான், அவன் பின்னால் பேராங்க. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய கெட்ட வழக்கு, எந்த கூட்டம் நடத்தாலும் பேர் தாங்க. அங்கே போகிற மட்டும் தலையை கொடுத்துருந்தாங்க. அவன் முடிய தலையில் வச்சு அசைச்சு ஜெபம் பண்ணி ஆடி இருக்கிற முடிய போச்சு. அவன் திருக்கு தெரிஞ்சு சொல்கிறான், இவன் திருக்கு தெரிஞ்சு சொல்கிறான்னு எத்தனை திக்கு தெரிஞ்சு கேட்டாச்சு. திக்கு தரிசனங்கிறது இந்த வார்த்தை தான் திக்கு தரிசனம். ஆமென் சொல்லுமா. தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாங்களா அவங்க தான் திக்கு தரிசி. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கூட்டம் வச்சா நீங்கள் அங்கேயும் போயிட்டு ரட்சிக்கப்படுறவங்கன்னா, நீங்கள் இங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து 10 20 வருஷம் 30 வருஷம் இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுற வாங்கன்னா இவனை இப்போ நின்றுக்கிட்டு இருப்பான். என்ன பரிதாபமாக இருக்குது. ஆகவே இப்படி அநேகர் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கே பார்த்தா டிவியில் அவங்க ஒருத்தர் சொல்கிறார், நான் இப்போ தான் மேலே போய் பரலோகத்தை போய் சாப்பிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அதையும் நம்ம ஆட்கள் நம்பி காணுக்கு அனுப்பிட்டாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இல்லை, நல்லா சாப்பிட்டு வாங்க. பரலோகத்தை போனால் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கும். அருபியான தேவன், அதரிசனமான தேவன், அந்த வசனத்தெல்லாம் மறந்துடுறான். அதை நம்புகிறான். அவன் சொல்கிறது கள்ளத்துக்கு எதிர செய்தி. அநேகர் வந்து சொல்லுவாங்க, என் நாமத்தை சொல்லுவாங்க, நீ கவனமாக இருங்க, என் பேரை சொல்லிகிட்டே வருவாங்க. அவங்கள வீட்டில் கூட ஏற்றுக்கொள்ள கூடாது. சில சமயங்கள் நம்ம ஆட்கள் இறக்கப்பட்டு அவங்கள வீட்டில் கொண்டு வச்சுருவாங்க. ஒரு நாள் 2 நாள் 3வது நாள் பீரோவில் இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை கம்ப்ளைண்ட். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் 60,000 ரூபா வச்சுருந்தேன், 60,000 கொண்டு போயிட்டார் தெரியாமல் துருட்டு. ஒரு அம்மா ஏசுநாதர் பேரை சொல்லி வந்தாங்க, இடம் கொடுத்தேன், இருக்கிற நகையெல்லாம் உருட்டிட்டு போயிட்டாங்க. நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஏசுநாதர் பேரை சொல்லி தான் வருவாங்க. யாரையும் நம்பாதீங்க. ஆமென் சொல்லுமா. நம்பிக்கை துரோகம் நடக்கிற காலத்திற்கு ஆண்டவர் கூட பேசுவார். ஆமென் சொல்லுமா. ஒரு ஆள் வந்தால் அவனை பற்றி நீ கேளுங்க, இந்த ஆள் சரியான ஆள் தானா, அவனை வீட்டில் ஏற்றுக்கலாமா, அல்லது ஒரு அம்மா வர்றாங்களா இவங்களை ஏற்றுக்கலாமா, அவங்கள நம்ம வீட்டில் வச்சுருக்கலாமா, அதை பற்றி கேட்டு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. கண்ட ஆட்களையும் வீட்டில் கொண்டு வந்து கண்ட உபதேசத்தையும் கொண்டு வந்து அதனால் உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தையும் இழந்து, உங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை இழந்து, கடைசியில் புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் உண்டு பண்ணி உங்களை ஆண்டவருடைய விலக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆகவே தான் முதலாவது அந்த வரியை குறித்து சொன்ன அடையாளங்கள். அநேகர் வந்து என் பேரை சொல்லிட்டு வருவாங்க. அதான் வந்து சொல்கிறார், ஏசுனார் பேரை சொன்னால் போதும் யாரும் இடம் கொடுப்பாங்க. இந்த பைபிளை யார் தூக்கிட்டு வந்தாலும் நம்ம கனம் பண்ணுறோம், அது வேற, மரியாதை கொடுக்குறோம். ஆனால் வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா. இந்த ஊழியக்காரன் கர்த்தருடைய பேர் என் பேரை சொல்லி 1 கலசம் தண்ணி கொடுத்தான், 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போச்சு, அதோடு கூட நிறுத்திடணும். ஆமேன்னு சொல்லுவோமா. ஆமேன் அல்லேலூயா. ஆகவே என் பேரை சொல்லி அநேக வருவாங்க, கவனமாக இருங்க. அடுத்து சொல்கிறாரு, யுத்தங்களையும் என்ன சொல்லுங்க, யுத்தங்களுடைய செய்தியை கேள்விப்பட்டிருக்க, கலங்காதபடி. இவையெல்லாம் சம்பவிக்கணும். ஆனால் என்ன செய்யாது, முந்தி எங்கேயாவது யுத்தம் நடந்தால் நமக்கு தெரியாது, ஆனால் இப்போவும் நடக்குது. இந்த சூழ்நிலையில் நமக்கு எல்லாம் தெரியுது. நாம் இப்போ எல்லோரும் வாட்ஸ்அப்லேயே பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். ஒரு காலத்தில் யுத்தம் நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நடக்கிறது
இவன் கிட்டத்தட்ட 100-200 ஏவுகணை அனுப்புகிறான், அவன் தடுத்து நிறுத்துகிறான், ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதாபிமான செல்ல கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு குடும்ப சண்டை இன்னைக்கு உலக சண்டையாக மாறிடுச்சு. இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தில், ஆபிரகாம் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தது. அந்த குடும்ப சண்டை இன்றைக்கி உலக சண்டையாக மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நமக்கும் நாம் கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்னு சொல்லுமா. யுத்தங்களுடைய செய்தியை கேள்விப்படுவீங்க. கலங்காதபடி என்ன செய்யுங்க, வார்னிங் 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 சிக்னல். அந்த ஈரான் ஏவுகணை ஏவும் போது அவன் இஸ்ரேல் கொடுக்குறான், போய் நீங்கள் எல்லாம் பூமிக்கு அடிக்கிற அந்த அண்டர் கிரவுண்டில் போய் தங்கிக் கொள்ளுங்க, அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்க பொறுப்பு. ஏவுகணைகள் வரும்போது அவங்க ஜனங்களே ராத்திரியும் பகலும் என்ன நடக்குன்னு தெரியாது. பாலஸ்தீன் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீடுகளை விட்டு வெளியில் போயிருக்காங்க. லெபனான் பாதிக்கப்படுது, பல இடங்களில் பாதிப்பு ஏற்படுது. ஈரான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் அழிக்கப்படுறாங்க. தேசம் இன்றைக்கி யுத்த களத்தில் இருக்குது. இப்படியெல்லாம் செய்தி வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களுக்கு நாம் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து சம்பவிக்க வேண்டிய காலத்தில் நாம் வரிக்கு நாம் தகுதிப்படணும், ஆயத்தப்படணும். இவையெல்லாம் சம்பவித்தாலும் முடிவு உடனே வராது. அடுத்து நிறைய நடக்கிறது பார்த்திங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பூமியாச்சு பல இடங்களையும் உண்டாகும். ஸோ நம்பர் 1, முதலாவது ஆண்டுடைய வரியக்கூடிய காலத்தில் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. அப்புறம் என்ன செய்யுது, யுத்தங்களையும் தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக என்னது, ஒரே குடும்பத்தில், இது குடும்பத்தில் நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி தேசிய அளவில் வந்து பெரிய அளவில் நடக்கிறத பார்க்குறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். நான் ஒரு முறை அமெரிக்காவில் இருந்த போது ஒரு ஃபேமிலி ரேடியோவில் வாசினேன். அந்த ஃபேமிலி ரேடியோவில் இதை பற்றி பேசியிருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தேசங்களுக்கு விரோதமாக தேசம் எழும்புறது அது வழக்கம், ஆனால் குடும்பங்களில் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகள் விரோதமாக பெற்றோர், பல குடும்பங்கள் நடக்கிறத பார்க்குறோம். கடந்த வாரத்தில் சில குடும்பங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருக்கு. பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர். காலம் கடைசி காலத்தில் இருக்கும். ஆகவே ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்களும், அப்புறம் என்னது வரப்போகுது, பஞ்சங்களும். இன்றைக்கி நடக்கிற வார் இப்படியும் நடந்தால், ஈரானில் இருக்கிற 80% ஆயில் அங்கேருந்தால் நம்ம இந்தியா வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடையதான ஆயில் 80% ஈரான்லேருந்து வாங்குதான். ஈரான் பாதிக்கப்படுமையானால் நம்ம பாதிக்கப்படும். ஒரு டிவி சுட்டி ஓடாது, ஒரு கார் ஓடாது. விலையெல்லாம் இன்றைக்கி 1 லிட்டர் எண்ணெயா விலை ஒரு 100 ரூபா வச்சுக்கலேன். அங்கே பிரச்சனைன்னா அங்கே நமக்கு எண்ணெய் வராது. அப்புறம் எண்ணெய் வராட்ட இங்கே வண்டி ஓடாது. வண்டி ஓடலைன்னா அவங்க மசாலா சாமான் வர, காய்கறி வராது, சீரகம் வராது, ஒன்றும் வராது. கடைசியில் அரிசி வராது. அது கடைசியில் பஞ்சமாக மாறும். பெரிய பிரச்சனையாக வரும். ஏதோ அங்கே நடக்கணும், இங்கேயும் வந்துடும் அந்த பஞ்சம், பரீட்சை. ஆகவே இப்படிப்பட்டதானே, அதுக்கு சம்மந்தம் இல்லையான்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் இதே பாதிப்பு வந்தால் பஞ்சம் வரும், ஆகாரம் கிடைக்க முடியாது சொல்லுவோம். ஆகவே பஞ்சம் வந்த பிறகு கடைசியில் சாப்பாடு எல்லாம் நோய் வரும். அது மட்டும் இல்லை, பல இடங்களில் பூமி எதிர்ச்சிங்க உண்டாகும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது இவைகள்லாம் எதுக்கு ஆரம்பமாகும்? ஆமென். இந்த வேதனையான சூழ்நிலை விட தப்ப வேண்டுமானால் கண்ணி திரித்தது நாங்கள் தப்பினோம். ஆமென். தப்புவதற்கு ஒரு வழி, 2 வழி ஆண்டவர் சொன்னார். ஒரு வழி கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொரு வாசல் ஜீவனுக்கு போகிற. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 சொல்கிறார். 2 வழியை வச்சுக்கிறார். 2 வழி, ஒரு வழி பெரும் வழி, இன்னொரு வழி சிறு வழி. அதாவது கேட்டுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல். அந்த வழியை
ஆண்டவர் பார்க்க சொல்ற, கேட்டுக்கு போகிற வாசல் பெருசாக இருக்க நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதான்? இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், அதில் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அநேகர் போகிறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்க இடுக்கமும் நெருக்கமான வழி, இதை கண்டுபிடிக்கிறவங்க அங்கே அநேகர் போகிறாங்க. எப்படியும் ஆடலாம், எதையும் செய்யலாம், என்ன அநியாயம் பண்ணலாம். அவர் சீக்கிரமாக வருகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் என்ன வருகிறது. அநியாயம் பண்ணுறவன் அக்கறம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணட்டும். பரிசுத்தமாக இன்னும் பாரு. ஃப்ரீ வில். என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் சொன்னார், அப்பா புசிக்காத, புசிக்கனாலும் சாபன்னாரு. ஆனால் ஃப்ரீ வில்லை கொடுத்தாரு. பார்த்தான், அழகா இருக்கு, பறித்தான், சாப்பிட்டான். ஏபாள் பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் செத்தான், இவனும் செத்தான். பார்வைக்கு அழகா இருக்கு எல்லாம். இன்னைக்கு பார்க்கறதுக்கெல்லாம் பார்த்து மயங்கிற வேண்டாம். அதான் பவுல் சொல்ற, பிலிப்பியர் உண்மையிலே எவைகளோ ஒழுக்கமுள்ள எவைகளோ. பிலிப்பியர்ல வாசிங்க. கடைசியாக சகோதரரை, பிலிப்பியர் 4:8 உண்மையுள்ளவை எவைகளோ. நீங்க இந்த ஜீவனுக்குள்ள போற வாசல் உள்ளவங்க எப்படி போகணும்னா, உண்மையுள்ள, இதெல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, நீதி உள்ள எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புள்ள எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எது, இவைகளே சிந்தித்து கொண்டிருங்க. ஆமென், ஆமென். அடுத்தவன் இதை எடுக்கணும்னு நினைக்காத. ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தாரு. பெண்ணுக்குரிய யாதனையும் செய்யாது இருப்பாங்க. அடுத்தவன் சம்பளம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வேலை செஞ்சானா அவன் கூலி கூட அவன் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இருக்கிறாரு. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா திக்கற்றவருடைய தேவன் அவர். இவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா ஆண்டவர் உடனே பதில் செய்வார். நம்ம நினைக்கலாம் இவங்களுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு. இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். அவர் அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர். நம்ம எந்த வழியில் போயிட்டு இருக்கோம்? சரியான பாதையில் போகிறோமா, தவறான பாதையில் போகிறோமா? சரியான பாதையில் போகும்போது நமக்கு நெருக்கம் இருக்கும், இடுக்கம் இருக்கும். ஆனால் இதில் பிரவேசிக்க கொஞ்சம் பேர் தான் போவாங்க. உலகத்தை வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொல்லுமா. நிர்வாணியாக வந்தால் நிர்வாணியாக போக போகிறோம். எல்லாம் கத்தை கொடுத்தது. ஆமே சொல்லுமா. நீ நேர்மையாக இருந்தனா ஆண்டவர் சரியானது செய்வார். ஆகவே இந்த மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. இந்த மூச்சுக்கு அதிகாரி, ஜீவனுக்கு அதிகாரி அவர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா. அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம். அவர் சொன்ன, நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், என்னால் எல்லாம் ஒருத்தனும் பரலோக ராஜ்யத்தில். அங்கே போய் நாம் அவரோடு யுகாயம் இருப்போம். அங்கே போய் ட்ரூ டெஸ்டினின்னு சொல்கிறோம். நம்ம சேர இடம் 2 இடம். ஜீவனா மரணமா, நரகமா பரலோகமா, எங்கே போகிறோம்? லூக்கா 16 பணக்காரனுடைய நிலைமையை பார்க்குறோம், பாவப்பட்ட லாசருடைய நிலைமையை பார்க்குறோம். அவன் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுறான், இவன் பாதாளத்தில் போய் வேதனைப்படுறான். நம்முடைய முடிவு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த கடைசி நாட்களில் வரிக்கு நம்ம ஆயத்தப்படும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். இந்த கடைசி நாட்களில் நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வோம். வரிக்கு ஆயத்தப்படும். உலகத்தில் நடக்கிற முடிவெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறத நமக்கு அடையாளம் காண்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி 5 வீட்டில் போய் வாசிங்க. அந்த நாட்களில் ஜனங்கள் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க. அவருடைய பராக்கிரமத்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எரேமியா புஸ்தகம் 5:22 சொல்கிறாரு. 5:22 என்ன சொல்லுமா? எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று யார் சொல்கிறா? நான் யாருன்னு அவருக்கு காட்டுறார். அவருடைய பராக்கிரமத்தை காட்டுறாரு. அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், அவர் சர்வ அதிகாரிங்கிறத காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு பாருங்க. எனக்கு பயப்படாதீர்கள் கத்த. அலைகள் மோதி அடித்தாலும், ஆவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கு கடக்கக்கூடாத ஒரு நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாக வைத்திருக்கிறவரை எனக்கு முன்பாக அதிராதிருக்கிறோம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது,
யார் பயப்படாதிருப்பான்? ஏப்பா, கடலையே நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன்றார். காற்றையும் கடலையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். என் வார்த்தை இல்லாம அந்த அலையோ அந்த காற்றோ கரையை கடக்க முடியாது. கரையை கடக்க கூடாதபடிக்கு ஒரு எல்லையை நான் வச்சுக்கிறேன். எவ்வளவு பெரிய அலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காற்றா இருந்தாலும் சரி, அது அந்த எல்லையை கடவாதிருக்கும்படி நித்திய பிரமாணத்தை வச்சுக்கிறேன். மணலை எல்லையாக வச்சுக்கிறவராக எனக்கு முன்னால நீங்க பயப்படாதிருப்பீங்களா? அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நியாயம் செய்வார். நீ அநியாயம் பண்றிய பண்ணு, அக்கிரமம் பண்றிய பண்ணு. எரேமியா 5 வீட்டில் போய் வாசிங்க. எரேமியா உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தார். நிறைய கள்ள தீர்க்கதரிசி இருந்தாங்க. அந்த எரேமியாவுடைய வார்த்தை யார் நம்பல. அதனால சிறையிருப்புக்கு போனாங்க. சிறையிருப்புக்கு போகணுமா? பிசாசுடைய சிறையிருப்புக்கு போகணும்னா அவங்க இஷ்டத்தின்படி செஞ்ச மாதிரி அவங்க இஷ்டத்தின்படி செய்யலாம். ஆனால் தேவ இஷ்டத்தின்படி செய்யும்போது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் நெருக்கத்தில் வர கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. இந்த வாசல் வழியாக போனால் நம்ம ஆயத்தப்படுத்துவோம், நம்ம தகுதிப்படுத்துவோம், அவருடைய கரத்தில் விழுவோம். யோபு சொல்ல, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து, தேசமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார், தேசத்தில் செய்ய போகிறாரு. அதுக்கு நாம் செய்யணும், நம்முடைய வஸ்திரத்தை அல்ல இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வாங்க. பெற்றோரே வாங்க, பிள்ளைகளே வாங்க, தாயே வாங்க, தகப்பனை வாங்க, முதியோரே வாங்க, ஆசாரியிலே வாங்க, பயிரிடும் குடிகளே வாங்க. ஆலயத்தில் ஆராதனை இல்லை, ஆலயத்தில் அபிஷேகம் இல்லை, ஆண்டோட பிரசன்னம் இல்லை, போஜன பலி இல்லை, பானபலி இல்லை, கோதுமை இல்லை, வயலில் கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, கிச்சிலி பழங்களில் அத்தி பழம் இல்லை, விவசாயம் இல்லை. ஏன்? எல்லாம் செஞ்சாங்க தான். ஆனால் அங்கே வந்த பெரிய சேதம் என்னன்னா, பச்சை புழு விட்டத, வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி விட்டத பச்சைக்கிளி, பச்சைக்கிளி விட்டத முசுக்கொட்டை. ஒன்றொன்னா முதல் அழிவு, அது விட்டது அடுத்தது, அடுத்ததுக்கு அதனால் அடுத்தது, படிப்படியாக அந்த தேசத்தில் நாசத்தை கொண்டு வந்தது பச்சை புழு. வாழ்க்கையில் சேதம் வந்துட்டே இருக்கா? பி கேர்ஃபுல், மனம் திரும்பு. வாழ்க்கையில் முதலாவது அடியிலே உனக்கு அடியிலும் அடுத்த அடியிலேயே மனம் திரும்பணும். இல்லை கம்ப்ளீட் இட் வில் கோ ஆஃப், முழுசும் போயிடும். முதல் அடி விடும் போதே எச்சரிக்கையாரு, பச்சை புழு வரும்போதே கவனமாரு. நீ பச்சை புழு வரும்போது கவனமெல்லாம் அடுத்து வெட்டுக்கிளி வரும், வெட்டுக்கிளி வரும்போது கவனமெல்லாம் அடுத்து பச்சைக்கிளி. பச்சைக்கிளி வேணும்னா முசுக்கொட்டை பூச்சி ஒன்றுன்னா வாழ்க்கை பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். ஆமென். வயலில் அறுவடை இல்லை, ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, அங்கே பலி இல்லை, ஆராதனை இல்லை, பாட்டு இல்லை, ஜெபம் இல்லை, பிரசங்கம் இல்லை, கடவுளுடைய வார்த்தை இல்லை, கடவுளுடைய ஆவியான நடத்துதல் இல்லை, ஒன்றும் இல்லை. போஜன பலி இல்லை, பானபலி இல்லை. ஆசாரியர்களே அழுது புலம்புங்க, விவசாயிகளை விழுந்து கடவுளுடைய கருத்தில் அழுங்க. பிள்ளைகளே வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுங்க. ஒரு சவால், சேலஞ்ச். எக்காலத்தை ஊது, ஜனத்தை கூட்டு, பரிசுத்த பருவத்தில் எச்சரிப்பை சொல்லுங்க. தேசத்து குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாள் சமீபம். யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரப்போறாரு. வர்றதுக்கு முன்னால ஒரு செழிப்பு வரட்டும், இழந்ததெல்லாம் திரும்ப வரணும். ஆகவே அப்படி சொல்லி எக்காலத்தை ஊதுங்க, எச்சரிப்பை சொல்லுங்க, ஜனத்தை கூட்டுங்க. அந்த முதலாம் அதிகாரத்தை கடைசி பக்கம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்றார். பெற்றோரே, பிள்ளைகளே, எல்லாரும் வாங்க. பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை போச்சு. 4 லெவல் ஆஃப் இன்வேஷன். தேசத்தில் ஆவியானவர் யோவேல் மூலமாக சொல்றாரு, பயிரிடுங்குடிகளே, ஆசாரியர்களே, முதியோரே, பிள்ளைகளே, பெற்றோரே, கேளுங்கள். ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? 12 எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே சொல்லுங்க. என்ன செய்யணுமா?
உபவாசம். என்ன சொல்லுங்க? என்னைக்காவது நல்ல ஒரு பாரத்தோடு அழுது கர்த்தர் நம்ம சந்திக்க வரைக்கும் சூழ்நிலை மாறு. என் வாழ்க்கையில் பச்சை புழு மாறணும், என் வாழ்க்கையில் வெட்டுக்கிளி அனுபவம் மாறணும், அப்புறம் பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, இந்த 4 விதமான படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கு, தேசமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலைமை மாற்றுறதுக்கு கர்த்தர் தான் மாறும். அவர் சொல்ற, நான் அனுப்பினே சேனைன்னு சொல்றார். அவரே அனுப்புவார். நீ சரியில்லைன்னா அவரே அனுப்புவார். பிந்தி வசனம் பார்த்தேன், நான் அனுப்பின சேனைன்னு சொல்றார். அதனால சூழ்நிலை மாறணும், வாழ்க்கையில் விடுதலை வேணும், மீட்பு வேணும், சரீரப்பிலிருந்து வரணும். அப்படின்னா ஒரே வழி இப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. நம்பர் 1 உபவாசம், நம்பர் 2 அழுகை, புலம்பல், முழு இதயத்தோடும். எத்தனை காரியம் சொல்றாரு? 4 லெவல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், 4 லெவல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அழிவு மாறணும், ஒரு ஆக்கரியதும் வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? 4 காரியம், 4 படையெடுப்பு. இந்த படையெடுப்பை மேற்கொள்ள 4 விதமான காரியம் வாழ்க்கையில் வரணும். இல்லைன்னா பரிதாபமான ஒரு முடிவு வரும். என்ன ஏற்படணும்? நம்பர் 1 என்ன செய்யணும்? உபவாசம். ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். அன்றைக்கி யோனாவுக்கு சொல்கிறார், நீ போய் பிரசங்கம் பண்ணு, 40 நாளுக்குள்ள நினிவே கவிழ்க்கப்படும். ராஜா முதல் சாதாரண ஆள் வரைக்கும் ரெட்டெடுத்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணான். அங்கே பெரிய அற்புதம் நடக்கலை, உபவாச ஜெபம் தான் நடந்துச்சு. அழிப்பேன்னு சொன்னவர் அதை அழிக்காமல் அதை காப்பாற்றினார். இன்னும் 40 நாட்கள், இந்த 40 நாள் நினைவே கவிழ்க்கப்படும். இது யோனாவுக்கு பிடிக்கல. ஏன் யோனாவுக்கு பிடிக்கலன்னா, இவன் மோசமான ஆட்கள். அசிரியன் வந்து யுத்தத்துக்கு போனான்னா எதிரிகளை பிடிச்சு உயிரோடு தொலிய உரிப்பானான். எத்தனை தேசங்களை உயிரோடு அவன் எரிச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இவங்களை போய் மறந்து போய் சொல்கிறீங்களா ஆண்டவரே? நான் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போக மாட்டேன். மோசமான ஆட்கள் இவங்க சாகணும்ன்றார். இவங்க நல்லா இருக்கப்படாது, இவன் மோசமாக. ஆண்டவர் சொல்றியப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கான், போப்பா. நான் போக மாட்டேன்னு சொல்லி தான் நினைவுக்கு போச்சோன்னா தரிசிக்கு போகிறான். இவன் ரூட்டில் போனான், அவர் ரூட்டில் போகல. அப்புறம் இவனை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழியை செஞ்சார். அங்கேயும் ஒரு புழு வந்து அரிக்குது அவனுக்கு. அவன் நினைவுக்கு போகாமல் தரிசிக்கு போகிறான். அப்புறம் கப்பல், அங்கேயும் காற்று அனுப்புகிறாரு, அலையை அனுப்புகிறாரு. ஏன், எதனால் அந்த காற்று அடித்தது, எதனால் இந்த பிரச்சனை? கடைசியில் அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க. அவனை ஷேப் பண்ணி மறுபடியும் பிரசங்கம் பண்ண சொல்கிறார். பிரசங்கம் பண்ணுறான். அந்த இன்னும் 40 நாட்கள் நினைவே கவிழ்க்கப்படும். அந்த ஜனங்கள் உபவாசம் இருந்து அழுது ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அழிவு நின்று பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். உபவாசம், இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கீங்களே, நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் பயன்படும் பாத்திரங்களாக இருக்கீங்க. உங்கள் ஜெபத்துக்கு நல்ல பதிலை கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன பச்சைக்கிளி, பச்சைப்புழு, பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, விதைது, முசுக்கொட்டை போச்சு, என்ன சேதம் வரட்டும், எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு என் கையில் கத்த கொடுத்த ஆயுதம் உபவாச ஜெபம். நான் அழுது ஜெபிக்கும் போது கத்த என் சிறையிருப்பை மாற்றுவான். 4 படையெடுப்பில் முதலாவது படையெடுப்பை மேற்கொள்ள கற்றுக்கிற உபவாசம். அடுத்தினதான் அழுது 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 கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம். அடுத்தினதான் புலம்பல். அடுத்த லெவலில் போய் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், டாப் கியரில் போகிற மாதிரி கொஞ்சம் டீப்பாக போய் முடிதயத்தோடும் உடைய வஸ்திரங்களை இதயத்தை கிழித்து திரும்பும்போது கர்த்தர் நாம் செய்ய போகிற காரியம்னு கேட்டிங்கன்னா, அங்கே 21 சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் மேய்ச்சல் வரும், விருட்சங்கள் காய்களை கொடுக்கும், திராட்சை கொடுக்கும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களை கூறுங்கள். நான் தக்க பலனை கொடுப்பேன், முன்மாரியும் பின்மாரியை நான் அனுப்புவேன். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலயம் திராட்சத்தால் நிரம்பும். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். பார்த்தீங்களா? நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். சொல்லுங்க, 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். பெரிய சேனைய, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சைப்புழு, பட்சித்த வரங்கள் அந்த வருஷங்களுடையதான எல்லா விளைவை நான் திரும்ப தருவேன்னு சொல்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாம் திரும்ப தருவேன். நீங்கள் சம்பரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீங்க. ஏன் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிற தேவன்.
நல்ல கரங்களை ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் தேசங்கள் மத்தியில் இருக்கிற இஸ்ரவேலின் தேவன், நான் உங்க கூட இருக்கிறேன், என்னை தவிர வேற தேவன் இல்லை, நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென், ஆமென். அதுக்கு பின்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, கிருபையை தருவார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசமே தேசமே பயப்படாத மகிழ்ந்த களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷம் மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.